அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ஐயா சொன்ன மாதிரி தூக்கமின்மை, இன்சோம்னியா. இந்த தூக்கமின்மை வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இதுக்கு தீர்வுன்னு பார்க்க போனீங்கன்னா, தூக்க மாத்திரைகள் எடுத்தே வந்து அவங்களுடைய ஹெல்த் மேலும் பாதிக்கப்படுது. இந்த தூக்க மாத்திரை எடுக்கிறவங்க ஒரு காலப்போக்குல அந்த மாத்திரைக்கு தங் தங்களுக்கே தெரியாம அடிக்ட் ஆகுறாங்க. அடிமையா மாறிடுறாங்க. அதோட இல்லாம ஆங்கில வழி மருந்துகள்ல ஓப்பனாவே சொல்லப்போனா, சில பக்க விளைவுகள் இந்த தூக்க மாத்திரைகளால அவங்களுக்கு நெறைய வரும். அந்த பதட்டம், மன அழுத்தம் போன்ற விஷயங்கள அது அதிகரிச்சிடுது ஒரு ஸ்டேஜ்ல. அந்த மாத்திரை இல்லாம தூங்கவோ, வாழவோ முடியாதுங்கிற நிலைக்கும் தள்ளப்பட்டுர்றாங்க. இப்ப தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும். அப்படி உடலுக்கு தேவையான அளவு தூங்க முடியாத ஒரு நிலை இருந்தாலும், தூக்கமே வரல, தூங்க முயற்சி பண்ணி ஒரு நிமிஷம் கூட நான் கண்ண மூட முடியலங்கிறதும் தூக்கமின்மை தான். அப்படி இல்லன்னா தூங்கிடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, இல்ல 10 நிமிஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, பயந்து திடுக்கிட்டு எழுந்திரிச்சுருவாங்க. அந்த தூக்கத்த தக்க வைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த முழுசா நான் தூங்குனேன், அந்த நைட்ல நான் தூங்குனேங்கிறதே இல்ல அப்டின்னுவாங்க. தூங்கிட்டே இருப்பாங்க, பயந்து எழுந்திரிச்சுருவாங்க. இல்ல டக்குன்னு எழுந்திரிப்பாங்க. இந்த மாரி இந்த தூக்கத்துல இருக்கிற எல்லா விதமான சிரமங்களுமே தூக்கமின்மைக்குள்ள தான் வரும். ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா, 7லிருந்து 9 மணி நேரம் ஒரு நைட்டுக்கு தூங்கணும். குழந்தைகளா இருந்தா இன்னும் அதிகமாவே தூங்கணும். இந்த தூக்கம் இல்லன்னா, அது உடல்நிலையும், மனநிலையும் பாதிக்கும். தூக்கம்ங்கிறது மனசு மட்டும் சார்ந்த விஷயம் இல்ல. உடல்நிலையும் சார்ந்த விஷயம் தான். இப்ப முதல்ல நம்ம தூங்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும் அப்டின்னா, நம்ம தூங்கும்போது நல்லா ஆழ்ந்து தூங்கணும் அப்டின்னா, மனசார தூங்கிட்டு இருக்கும்போது, பிரெயினும், பாடியும் அப்ப ஆக்டிவா இருக்கும். அது என்ன செய்யும்னா, சில குரூஷியல் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். உடலுக்கு தேவையான சில மாற்றங்கள், ரீஜெனரேட்டிவ் ஃபங்ஷன்ஸ் அதையெல்லாம் அந்த தூங்குன நேரத்துல மட்டுமே உடல் வந்து தன்னத்தானே சரி பண்ணிக்கும். இது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடலால செய்ய முடியாத சில வேலைகள். அப்போ இந்த தூக்கம் நல்லா நம்ம தூங்கும்போது இந்த ரீஸ்டோரிவ் ஃபங்ஷன்ஸ் நம்ப தசைகள் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். உடம்புக்குள்ள எங்கனா தசைகள் கிழிஞ்சிருந்தாலோ, நர்வ்ஸ் டேமேஜ் ஆகியிருந்தாலோ, எல்லாமே தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு உடல் எடுத்துக்கிற நேரம் நம்ம தூங்குற நேரம் தான். அப்போ. தென் ஹார்மோன் பேலன்சிங். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அத்தன ஹார்மோன்ஸையும் சரியா பேலன்ஸ் பண்ணி கணக்கிட்டு பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த தூக்கத்துல தான் வந்து நடக்குது. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்ம உணவு அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு, அந்த ஆற்றலை எரிக்கிறதுக்கு நம்ம வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஆற்றல் எரிஞ்சுகிட்டே இருக்கும். இத சரி பண்ண தான் உடம்பு வேலை செய்யுமே தவிர, இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ், ரீஸ்டோரிவ் ஃபங்ஷன் நம்மள மறுபடியும் தக்க வச்சு தகவமைச்சுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது தான் நடக்கும். அடுத்தது இந்த அப்படைட்ன்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ சாப்பிடுறோம்? என்ன சாப்பிடணும்? அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்துல தான் உடம்பு கணக்கிட்டு சரி பண்ணிக்கும். உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் பெருசா அத நகர்த்தி, நகர்த்தி, நகர்த்தி கொண்டு வந்து பெருங்குடல் கிட்ட கொண்டாந்து ரெடியா வச்சிருக்கும். அ இதயம், பிளட் வெசல் இது எல்லாமே தூங்குற நேரத்துல தான் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே வருது. இன்சுலின் ஹார்மோனா இருக்கட்டும், தைராய்டு ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லும்போதே இது அத்தனையுமே அதுக்குள்ள அடக்கம் தான். அப்போ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, உடல் ரொம்ப ஒரு அமைதியான நிலையில, ரெஸ்ட் நிலையில இருக்கு. பிரெயின் வந்து ஹைலி ஆக்டிவா இருக்கும். பிரெயின் வந்து என்ன பண்ணும், நம்மள தூங்க வச்சுட்டு, நமக்கு தெரியாம அது உடம்ப என்னென்னலாம் சரி செய்யணுமோ, அந்த விஷயங்கள செஞ்சுக்கிட்டே வரும். அதேபோல தூங்குனா தான் ஒரு மனிதனால ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், நம்மளா இருக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம்னா, அந்த லேர்னிங்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? தூக்கமே இல்லாதவங்களுக்கு லேர்னிங் வர வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அந்த தூங்குனா தான் மூளையும் ஒரு உறுப்பு. அதுவும் தன்கிட்ட இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேத்தணும். கழிவுகளை எல்லாம் வெளியேத்துறது நம்ம தூங்குற நேரத்துல தான். அப்ப அந்த மூளை ஃப்ரெஷ்ஷா மாறணும். மூளை வந்து எந்நேரமும் ஆக்டிவா இருக்கணும்னாலும் அந்த தூக்கம் வேணும். ஸோ அப்ப அந்த லேர்னிங், மெமரி, ஞாபக சக்தி, அப்புறம் எமோஷனல் விஷயங்கள். நம்ம உணர்வு சார்ந்த அத்தன விஷயங்கள். கோபமா இருக்கலாம், பயம் இது மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும், அது எல்லாம் சரியா பேலன்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, பிரெயின் மூளை வந்து நம்ம தூங்கும்போது தான் இதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி செஞ்சுகிட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாரி,
மூளையில இருக்கிற டாக்ஸின்ஸை எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்குற நேரத்துல மூளை தானே வந்து முழுசா அந்த கழிவுகளை வெளியேற்றிரும். தூங்கி நல்லா ஆழ்ந்து தூங்கும் போது நமக்கு தூக்கம் பெருசா அந்த கனவுகள் பெருசா வராது. கரெக்டா ஒரு 3:30 மணி 4 மணிக்கு அந்த தூக்கம் போதும்னு சொல்லி அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து இன்னொரு நிலைக்கு வரும். ஒரு மேலோட்டமான தூக்கம். அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சந்திச்ச சம்பவங்கள். அப்படியே இல்லைன்னா நம்ம ஏதாவது செய்யணும்னு ஒரு பிளான் வச்சிருப்போம். இதெல்லாம் கனவா ஓடும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், காலையில கனவு கண்டுட்டோம் பலிக்குதோ, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் உண்டு. மூளை என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டேன். கொஞ்சோண்டு நினைவு தக்க வச்சிருக்கிறேன்னா, அது விட்டதுல இருந்து படம் ஓடுற மாரி அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கும். ஒண்ணு கற்பனைகள் ஓடும், இல்லன்னா நம்ம சந்திச்ச விஷயங்கள் மட்டும் தான் ஓடும். இதுதான். இது கனவுல சேராது. குழந்தைகள் பொறுத்தவரைக்கும், அவங்க அதிக நேரம் 9 மணி நேரம் இல்ல, 10 மணி நேரமோ, இல்ல 12 மணி நேரமோ தூங்குனா தான் குழந்தைகள் வந்து இந்த மூளை வளர்ச்சிங்கிறதே இருக்கும். அப்படி இல்லன்னா, அந்த குழந்தைக்கு மூளையிலயோ, இல்ல மனநோயோ ஏதோ ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய அந்த டெவலப்மென்ட் வளர்ச்சிங்கிறது அந்த ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்கு. அதேபோல இந்த டீனேஜ் பருவங்கள்னு சொல்லுவோம். 13 டூ 19 அதுதான் டீனேஜ். இந்த பருவத்துலலாம் உடம்பு நல்லா வளரும். அப்ப அந்த வெயிட் மேனேஜ்மென்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேரத்துல சரியான உணவு முறை, சரியான தூக்கம் இல்ல அப்படின்னா, அவங்க உடம்பு ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டீனேஜ் பருவத்துல பாத்தீங்கன்னா, ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் பண்றதுனால, அந்த பசி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத உடம்பு நிர்ணயம் பண்ணி, அந்த உணவு எடுக்கிறதுக்கு மூளை வந்து அந்த வயித்துக்கும் சமிக்கை குடுத்துரும். இவ்வளோதான் உன்னுடைய உணவு அளவு. இத எடுத்தா உனக்கு போதும் அப்படிங்கிறது அந்த சமிக்கை. அந்த முடிவுகள்லாம் உடம்பு எப்ப எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூங்கும்போது தான். ஸோ இது இன்டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு டைரக்ட்டா வந்து வேலை செய்யுது. அப்போ டைரக்ட்டா இது வெயிட்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணல. நம்ம எவ்வளவு உணவு எடுக்கணுங்கிறதெல்லாம் அது நிர்ணயம் பண்ணி வைக்குது. அளவுக்கு அதிகமா சாப்பிடாம, நம்ப சரியான அளவுல சாப்பிடும்போது, உடல் வெயிட் வந்து சரியா பராமரிக்கப்படுது. அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த தூக்கம் இல்ல அப்டின்னா, அந்த அ அவங்க எடுக்கிற முடிவுகள் பகல் நேரங்கள்ல முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தவறா இருக்கும். ஏன்னா, அவங்க தன்னிலையில இல்ல. ஏன்னா ஒரு ஒரு குடிகாரன், ஒரு போதை ஆசாமி எப்படி இருப்பானோ, அது மாதிரி அவங்க மாறிடுறாங்க. த என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது. ஸோ அதுல குழப்பம் அடைவாங்க. இந்த குழப்பம் என்ன பண்ணும்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயத்த கொண்டு வரும். என்னமோ நடக்குது, எனக்கு ஏதாவது நோயா? அப்படின்னு சொல்லி அவங்க தன்னத்தானே பயந்துக்குவாங்க. தனக்கு தானே பயப்படுறாங்க. இந்த நோயோன்னு பயப்பட போகும்போது, பாருங்க அந்த ஒரு குழப்பம் பயமா மாறுது. அடுத்த கட்டம் எரிச்சலா மாறும். தன்னை சுத்தி இருக்கிறவங்க மேல முதல்ல அவங்க எரிஞ்சு விழுவாங்க, கத்துவாங்க. இந்த ஒரு விஷயம் போய்க்கிட்டே இருக்கும். உடல் அளவுல இது பார்த்தீங்கன்னா, பிபி ரைஸ் பண்ணி விட்டுரும். பிபி ரைஸ் ஆனா ஹார்ட் பாதிக்கப்படும். ஸோ ஒரு தூக்கம் இன்மை அப்படிங்கிறது இவ்ளோ விஷயங்கள ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி கொண்டு போய்க்கிட்டே இருக்கு. இந்த உடல் அளவுல முதல்ல நமக்கு தூக்கம் தேவை அப்படின்னா, உடல் அளவுல என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்துக்கு நம்ம உடம்புல நடக்கிற பயாலஜிக்கல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. பிட்யூட்டரி, பீனியல்னு 2 இருக்கும். மூளையோட மூளையோட நடு மையத்துல இருக்கும். அப்ப இந்த பீனியல் கிளாண்டுன்னு அங்க ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு என்ன வேலைன்னா, மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன நம்ம உடம்புல சுரக்கிறது மட்டும் தான் அதோட வேலை. தூக்கமே இல்ல அப்படின்னா, இந்த மெலட்டோனின் ஹார்மோன் குறைஞ்சிட்டாலும் தூக்கம் வராது. அப்ப இந்த மெலட்டோனின் ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியில ஸ்லீப் வேக் சைக்கிள் எப்ப தூங்கணும், எழுந்திரிக்கணும்னு ஒரு நேரம், அந்த ஒரு பயாலஜிக்கல் சைக்கிள செட் பண்றது தான் இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனுடைய வேலை. மெலட்டோனினுடைய அந்த நேச்சுரல் ரிதம் என்ன பண்ணும்னா, ஆக்சுவலா அந்த ரிதம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரமும் நம்ம உடம்புல பிரிச்சு இன்டர்னல் கிளாக். பகல்ல வெளிச்சமா இருக்கு. இப்ப நீ தூங்கக்கூடாது. ஸோ கண்ல வெளிச்சம் படுது. இந்த வெளிச்சத்த வச்சு அந்த ஹார்மோன் என்ன பண்ணும்? இது வெளிச்சம். இப்ப அவனுக்கு பெருசா தூக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துது. அதே நேரத்துல இரவு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லைட் மங்கும்போது, அந்த ஹார்மோனுடைய சுரப்பு கொஞ்சம் அதிகமாயி, "இப்ப நீ தூங்கணும். உன் உடம்பு டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி நமக்கு அது உத்தரவு குடுக்கும். அப்பதான் நமக்கு என்ன பண்ணும்? கொட்டாவி வர ஆரம்பிக்கும். அந்த ஆக்ஸிஜன் நெறைய இழுக்க ஆரம்பிச்சு, நம்பள மீறி டயர்ட் ஆகி தூங்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மெலட்டோனின் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா,
நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே செக்ரீட் ஆகும், நிறைய சுரக்கும். ஏன்னா தூக்கம் வர வைக்கணும். பகல்ல பாத்தீங்கன்னா அது கம்மியா தான் சுரக்கும். ஆக்டிவா இருக்கணும், கம்மியா சுரக்கும். மதியத்துல தூங்குறவங்க பாருங்களேன், மேக்சிமம் பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கு, நடந்துகிட்டே இருக்கும்போது தூக்கம் வராது. ஒரு ரூம்ல போய் அப்படி உக்காந்தோம் அப்படின்னா தான் இந்த லைட் கம்மியா இருக்கும்போது சட்டுன்னு தூங்கிடுவாங்க. பகல் தூக்கம் ரொம்ப ஹெவியா வரும். அது ஏன்னா அந்த ஒர்க் பண்ற டயர்டு டக்குன்னு போய் அவங்க தூங்கிடுவாங்க. பகல் தூக்கம் அளவுக்கு நைட்டு தூக்கம் வர்றதில்ல. பகல்ல தூங்கிட்டாலும் நைட்ல நிறைய பேருக்கு தூங்க முடியாது. இது இன்னொரு காரணம் தூக்கமின்மைக்கு. இது உடல் அளவுல நமக்கு இருக்க வேண்டிய விஷயம். இந்த ஹார்மோன் மெலட்டோனின்ங்கிறது தான் ஸ்லீப் ஹார்மோன். தூக்கத்துக்கான ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரப்பி வேலை செய்யலன்னா, அப்போ நமக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. அடுத்த கட்டம் ஹார்மோன் சுரப்பிலாம் நல்லா இருக்கும். அவங்க மூளை நல்லாவே வேலை செய்யும். உடல் அளவுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்காது. ஆனா மனதளவுல பிரச்சனை வச்சிருப்பாங்க. மனதளவுல என்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல தேவையற்ற எண்ணங்கள். தேவையற்ற எண்ணங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம, ஏதாவது ஒரு விஷயத்த மைண்ட்ல போட்டுக்கிட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்கண்ட்ரோலபிளா ஒரே விஷயத்த ஒண்ணு யோசிப்பாங்க. ஒரே விஷயத்த பிடிச்சுக்கிட்டு அத விடவே முடியல, அத விடவே முடியல. அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளாகவும் இருக்கலாம். கடந்த காலத்துல அவங்க பார்த்த ஒரு கசப்பான நிகழ்வுகளோ, இல்ல தன்னுடைய குடும்பத்துல நடந்த சண்டையோ, எதையோ ஒண்ண வச்சுக்கிட்டு எந்நேரமும் அந்த மனசுக்குள்ள அத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது முதல் காரணம். அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு. அடுத்த கட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய தாட்ஸ் ஓடும். இதுதான் சொல்ல முடியாது. சங்கிலி தொடர் மாரி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத தாட்ஸ் மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது இது ஏன் வருது? இது ஏன் அவங்க வாழ்க்கைக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இருக்காது. அவங்க மனசுல ஓடுற எண்ணங்களுக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறுத்த முடியாத சங்கிலி தொடர் மாரி. தூங்கணும்னு யோசிச்சாலும், என்னால அந்த தாட்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு அமைதிக்கு வரவே முடியல. அந்த தாட்ஸ் அவங்கள எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஒண்ணு ஃபினான்ஷியலா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். அத நெனச்சு நெனச்சு பயந்துகிட்டு தூங்காம அது மாரி இருக்கலாம். அப்படி இல்லன்னா, யாருக்காவது தன்ன சார்ந்தவங்களுக்கோ, தன் குடும்பத்த சார்ந்தவங்களுக்கோ, நண்பர்களுக்கோ அந்த உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும், அவங்க அந்த அக்கறையின் காரணமா இவங்க ஒரு பயத்த உள்ள போட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ? அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ? இந்த ஒரு பயமும் இவங்களுடைய தூக்கத்த தூங்க விடாது. இது எதுவுமே தேவையற்ற எண்ணம் தான். அப்ப அக்கறை வேண்டாமா அப்படின்னா, அக்கறையால ஒண்ணும் நடக்க போறதில்ல. நம்ம இறங்கி செயல்ல செய்யணும். அப்பதான் மனசு ஏத்துக்கிட்டு அத வெளிய வர முடியும். அவங்களே குணப்படுத்தி கொண்டு வர முடியும். ஆனா வெறும் அக்கறைங்கிற அந்த எண்ணம் மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு உள்ள இருக்கும்போது, அது நம்மளையும் பாதிக்கும். நம்ம பாதிக்கப்படும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து அது பாதிக்கும். இது 1. அடுத்தது இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மன அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில அவங்க எந்த சூழல்ல இருந்தாலும், உள்ள ஏதோ ஒரு விஷயத்த போட்டு இங்க அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய பிசிக்கல் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, அந்த தொண்டையில இருந்து இந்த நெஞ்சு வரைக்கும் ஒரு டைட்டா ஒரு அழுத்தம் தெரியும். ஏதோ ஒண்ணுங்க உருண்டுகிட்டே இருக்கு. சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா பேச மாட்டாங்க. இது 1. அடுத்தது தனிமை. நான் தனியாவே இருக்கேன். என் கூட பேச ஒரு ஆள் இல்ல, ஒரு துணை இல்ல. இது மாதிரி எல்லாம் நெறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள். இதெல்லாம் போட்டுக்கிட்டே வந்து என்ன செய்வாங்க, கடைசியா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டேல தூங்கவே மாட்டாங்க. சில நாள் நைட்டு ஃபுல்லா டிவி பார்க்கக்கூடிய பழக்கமும் இருக்கு. ஃபோன் அடிக்ஷன். முக்கியமா இன்னைக்கு வர்றது இந்த ரீல்ஸ் பார்க்குற பழக்கம். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு போவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஃபோன் எடுக்கும்போது 10 நிமிஷம் நல்லா போகும். அடுத்த கொஞ்ச நேரம் நம்ம உடம்பு தூங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும். ஃபோன கீழ வச்சுட்டு தூங்கலான்ற அளவுக்கு கண்ணு கனமா மாறும். ஆனா, அதையும் மீறி அந்த ரீல்ஸ் மேல இருக்கிற மோகத்துல என்ன பண்ணுவோம், நம்ம அந்த தூக்கத்த கண்டுக்காம கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்துட்டோம் ஃபோன்ல அப்படின்னா, அந்த தூக்கம் நம்மள மதிக்காம அது போயிரும். அது நான் நான் தான் தூங்குறதுக்குன்னு உனக்கு நான் டைம் குடுத்தனே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம நெனச்சாலும் அன்னைக்கு நைட்டு தூங்க முடியாது. நம்ம எடுத்து வச்சிரலாம். 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிரலாம்ன்னு நம்ம நெனச்சாலும், நம்மளால அத தூங்கவே முடியாது. ஸோ இந்த அடிக்ஷன் எபிலிட்டி இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்து நம்ம உடல் அளவுல சொன்ன மாரி, ஹார்மோன் குறைபாடு இருந்ததுன்னா தூக்கம் வராது. அடுத்த ஒரு காரணம் மெடிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ். ஏதாவது சில மருந்துகள் வாழ்நாள் முழுக்க அவங்க சாப்ட்டுருப்பாங்க. இல்ல அப்போதைக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், மருந்துகளுடைய பக்க விளைவுகள்னாலயும் சில நேரங்கள்ல தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இப்ப இந்த தூக்கமே இல்ல, நைட்டு ஃபுல்லா தூங்கல அப்படின்னா, உடல் பயங்கர சோர்வாயிடும்.
அடுத்த நாள் ஆக்டிவா வேலை செய்யவே முடியாது. அன்னைக்கு நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் தூங்கல. அவன் எவ்வளவு பெரிய பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்தாலும் அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாதது. தூங்கல அப்படின்னாலே மனச பாதிக்கும். மனசு பாதிச்சுட்டாலே உடல் பாதிக்கும். இப்ப பாடி பில்டிங் எல்லாம் பண்றவங்க பாத்தீங்கன்னா முறையான தூக்கம் இருந்தாதான் அந்த உடம்போடைய அந்த பாடி பில்டிங்கை உங்களால கொண்டு வர முடியும். முறையான தூக்கமின்மை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த உடம்பு அவங்க சொல்றத கேட்காது. ஸோ அப்ப எப்போ அவங்க உடம்ப மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா கஷ்டம். அது பண்ண முடியாது. இந்த தூக்கமின்மைக்கு இன்னைக்கு இருக்கிற தீர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் உடம்பு உடம்பு சூடு இருந்தாலும் தூக்கம் வரல அப்படின்னுவாங்க. உடம்பு சூடுங்கிறது அது வேற காரணம். அந்த உடம்பு சூட்டை நம்ம குறைச்சோம்னா எல்லாருக்கும் தூக்கம் வந்துருமானா அப்பயும் சிலருக்கு வர்றது இல்லை. ஸோ உடல் சூடு, நம்ம செய்யற வேலைகள், நம்மளுடைய மனநிலை, உடல்நிலை எதுவா இருந்தாலும் தூங்கலைன்னா நம்ம ஹெல்த் பாதிக்கும்னு காமனா சொல்லிட்டோம். இப்ப இந்த தூக்கமின்மைக்கான தீர்வுன்னு போகும்போது நம்ம சொன்ன மாதிரி பில்ஸ், மாத்திரைகள் மட்டும்தான் இன்னைக்கு முதல்ல கண்ணோட்டத்துல படுது. மாத்திரை எடுத்து 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 ஒரு காலப்போக்குல அந்த மாத்திரையாலேயே அதிகமான மனப்பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். கான்ஸ்டிபேஷன் கொண்டு வரும் ஃபர்ஸ்ட் அந்த மாத்திரை. அவங்க டாய்லெட்டே போக மாட்டாங்க. இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து டாய்லெட் அந்த மாத்திரை வீட்டுல இருந்தாதான் தைரியமாவே இருப்பாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்றாங்களோ இல்லையோ அந்த மாத்திரை ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அட்டை. நான் அது மாதிரி ஆட்களை பார்த்திருக்கேன். அந்த மாத்திரை ஸ்ட்ரிப் வீட்டுல இருந்தாதான் நான் தைரியமா இருப்பேன். அது இல்லைனாலே பதட்டம் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷனான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இது இந்த மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்கும்போது காலப்போக்குல புது புது பிரச்சனைகள் அது உடம்புல கிராஜுவலா இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா பக்க விளைவுகள் உண்டு. இதுக்கு இயற்கை முறை தீர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் மருந்துகள்ல இந்த மனசுல இருக்கிற பிரச்சனைகளையும் உடல்நிலை பிரச்சனைகளையும் ஆராய்ந்து சரியான மலர் மருந்துகளை எடுக்கும் போது இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண முடியும். நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியா நான் தூங்கினேன் அப்படிங்கிற நிலைக்கு அவங்கள கொண்டு வர முடியும். ஸோ முதல் கட்டமா அவங்களுக்கு வேலை செய்யறது இந்த மலர் மருந்துகள். மலர் மருந்துகள் 100% இயற்கையானதுங்கிறதுனால எந்த பக்க விளைவும் கொடுக்காது. நம்ம எவ்வளவு நாள் வேணுமோ அதை எடுத்துட்டு நாளடைவுல கிராஜுவலா நம்ம ரெடியூஸ் பண்ணி அந்த மருந்தே இல்லாம நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். நான் சொன்ன மாதிரி பீனியல் கிளாண்ட்ல ஹார்மோன் சுரக்கலனாலும் மலர் மருந்துல சரி செய்ய முடியும். மன அழுத்தம், மனப்பதட்டம், கடந்த காலத்தில் சிக்கிக்கிட்ட ஒரு நிலை, எது இருந்தாலும் தேவையற்ற எண்ணங்கள், பயம், எது மனநிலையில எது இருந்தாலுமே இந்த மலர் மருந்துல சரி செய்ய முடியும். ஸோ ஒரே விஷயம், உடல்நிலையும் சரி செய்யும், மனநிலையும் சரி செய்யும். அது மலர் மருந்துல சரி செய்ய முடியும். அப்ப தூக்கமின்மைக்கு மலர் மருந்துகள் ஒரு சரியான தீர்வை உங்களுக்கு கொடுக்கும். எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல். சரியா தூங்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். தூங்கும் போதுதான் நம்ம உடலுடைய கழிவுகள் வெளியேற்றப்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த டீடாக்ஸ்ல இருந்து எல்லா விஷயமுமே இந்த ஒரே இதுல நம்ம இந்த ஒரே மருத்துவ முறையில நம்ம சரி செய்ய இயலும். இது அடுத்த கட்டமா அதையும் மீறி தூக்கம் இல்லை, மலர் மருந்து எடுத்துக்கிறோம், இன்னும் நான் நல்லாவே தூங்கணும், உடல் அளவுல இருக்கிற சோர்வுகள்லாம் போகணும் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய அந்த மாஸ்டர் கோஷா தெரப்பின்னு சொல்லுவோம். மாஸ்டர் பாத எழுத்து சிகிச்சை. அதுல நரம்புகளை எல்லாம் அமைதிப்படுத்தி காம் பண்ணும் போதும் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை தீரும். சில வருஷங்களா தூங்கல அப்படின்னு வந்தவங்க கூட 2-3 சிட்டிங்ல எல்லாம் நான் நல்லா தூங்கினேன்ற அந்த ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ மருந்துகள் அப்படிங்கிறது முதல் கட்டமா மலர் மருந்து எடுத்து நல்லா தூங்கலாம். அடுத்த கட்டம் நான் சொன்ன மாதிரி இயற்கை முறையில நான் சொன்ன இந்த என்னோட பேட்டர்னான பாத அழுத்த சிகிச்சைகளை கண்டிப்பா நல்லபடியா தூக்கம் வரும். இது நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். நம்ம மூளை ஆக்டிவா வேலை செய்யும். நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியம், வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். சரியான தூக்கமின்மை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாதிக்கிறது வந்து பிபி, ஹார்ட் இதெல்லாம் சொன்னாலும் லிவர் பாதிப்பு கண்டிப்பா வரும். தூங்குற நேரம் தான் லிவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவா வேலை செஞ்சு அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து கெமிக்கல்ஸை டீடாக்ஸ் பண்ணும் நம்ம உடம்புல இருந்து. அந்த லிவர் பிரச்சனை இருந்தாலும் சரி, தூங்கலைன்னா லிவர் பிரச்சனை கண்டிப்பா வரும். லிவர்ல ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் சரி தூக்கம் சரியா வராது. ஸோ இதையும் மலர் மருத்துவ முறையிலையும் நான் செய்யக்கூடிய இந்த பாத அழுத்த சிகிச்சை முறையிலையும் நம்மளால சரி செய்ய முடியும். இதுதான். ஸோ தூக்கம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு இன்றியமையாததுங்கிறத நான் இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு தூக்கத்தை பத்தி நம்ம அதிகமா சொல்றதை விட இதுல எதனா சார் நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க சார் நேரடியா.